வானில் நாளை ப்ளூ மைக்ரோ மூன் என்ற மிக அரிய விசித்திர நிலவு தோன்றுகிறது. ஒரே நாளில் ப்ளூ மூன் மற்றும் மைக்ரோ மூன் ஆகிய இரண்டு நிகழ்வுகளும் ஒன்றாக இணைவது விண்வெளி வரலாற்றில் மிக மிக அரிதான ஒன்றாகும். வழக்கமாக ஒரு மாதத்திற்கு ஒரு முழு நிலவு வரும். ஆனால் ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமிகள் வந்தால் அந்த இரண்டாவது முழு நிலவு ப்ளூ மூன் என்று அழைக்கப்படும். மே 1 அன்று முதல் பௌர்ணமி வந்த நிலையில் மே 31 அன்று இரண்டாவது பௌர்ணமி வருகிறது. இதனால் இது ப்ளூ மூன் என்று அழைக்கப்பட்டாலும் அந்த நேரத்தில் நிலவு நீல நிறத்தில் மாறாது என்பது குறிப்பிடத்தக்கது. நிலவு பூமியை சுற்றி வரும் பாதையை வட்ட வடிவமாக இல்லாமல் நீள்வட்ட வடிவில் உள்ளது. இதனால் நிலவு பூமிக்கு மிக தொலைவில் செல்லும் போது ஏற்படும் பௌர்ணமி மைக்ரோ மூன் எனப்படும். இந்த மைக்ரோ மூனும் ஒரே நேரத்தில் வரும் இரண்டாவது பௌர்ணமியாக 2 நிகழ்வுகளும் ஒரே நேரத்தில் நடப்பதே ப்ளூ மைக்ரோ மூன் என்று அழைக்கப்படுகிறது. ப்ளூ மைக்ரோ மூனில் பூமிக்கு மிக தொலைவில் நிலவு இருப்பதால் வழக்கமான பௌர்ணமி நிலவை விட அளவில் சிறியதாகவும் பிரகாசம் குறைவாகவும் காணப்படுமா. வழக்கமான நிலவை விட 6% முதல் 10% வரை சிறியதாகவும் 10% பிரகாசம் குறைவாகவும் காட்சியளிக்குமா. ப்ளூ மூன் பொதுவாக 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும். ஆனால் அது மைக்ரோ மூனுடன் இணைவது பல தசாப்தங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அரிய நிகழ்வாகும். இதற்கு முன்பு இந்த அரிய நிகழ்வு 1999 ஆண்டு அக்டோபர் 31 காணப்பட்டது. இந்த அரிய கூட்டு நிகழ்வை நாம் தவறவிட்டால் மீண்டும் ஒரு ப்ளூ மைக்ரோ மூனை பார்க்க 2053 ஜூலை மாதம் வரை இன்னும் 27 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிகழ்வு இந்தியாவில் மே 30 மற்றும் மே 31 ஆகிய நாட்களின் சந்திரன் உதயமான பிறகு இதை காணலாம் என்றும், இந்த நிகழ்வின் போது நிலவு பூமியில் இருந்து சுமார் 4,06,134 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானியல் புகைப்பட கலைஞர்கள் இந்த மைக்ரோ மூனை படம் பிடித்து எதிர்காலத்தில் தோன்றும் பெரிய சூப்பர் மூனுடன் ஒப்பிட்டு பார்க்க இது ஒரு சிறந்த வாய்ப்பாகுமா.